திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட வண்டம்பாளையில் கோவில் திருவிழாவில் நடைபெற்ற கொலை தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்ற திருவிழாவில் சந்தோஷ் என்ற இளைஞர் கீழே தள்ளிவிடப்பட்டு மிதித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின்படி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த பகுதியை சேர்ந்த கணேஷ், மோகன் ஆகியோர் கொலை செய்தது தெரியவந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதில் தாமதம் ஏற்பட்டதால் மனமுடைந்து நெல்லையில் தீக்குளித்த தாவேக நிர்வாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செட்டிக்குளம் அருகே புதுமை கிராமத்தைச் சேர்ந்த இசக்கியப்பன் என்பவர் தாவேக தொண்டரணி இணை அமைப்பாளராக இருந்தார். இவர் கடந்த 9ஆம் தேதி தீக்குளித்தார். கன்னியாகுமரி மாவட்ட ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வனப்பகுதியில் அழுகிய மாம்பழங்கள் கொட்டப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள மெட்டாலா சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மாம்பழம் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் அழுகும் நிலையில் உள்ள மாங்காய்களை சிலர் அங்குள்ள வனப்பகுதிக்குள் கொட்டிச் செல்கின்றனர். இவற்றை உட்கொள்ளக்கூடிய குரங்குகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. ராசிபுரம் அருகே நிலத்தகராறில் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நிலத்தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சித்தப்பா, அவரது மகன்கள் என 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பூசாளியூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் அவரது சித்தப்பா வெங்கடாசலம் இடையே நிலத்தகராறு இருந்து வந்தது. ஏற்கனவே ராஜேந்திரனை வெங்கடாசலம் மற்றும் குடும்பத்தினர் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. ராஜேந்திரனை வெங்கடாசலம் மற்றும் அவரது மகன்கள் கார் ஏற்றிக் கொன்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் வெங்கடாசலம், அவரது மகன்கள் கார்த்தி, ஜெகதீஷ் ஆகியோரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த அன்னம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இருளர் தம்பதியை தரக்குறைவாக பேசியதுடன் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்ற நபர் மீது நடவடிக்கை கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த மாதம் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உதவி ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் சம்பந்தப்பட்ட சுதாகர் என்பவரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விளம்பர பதாகைகளை அகற்றக்கூடிய பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகியுள்ள தாவேக மாவட்ட செயலாளர் கதிரவனுக்கு வாழ்த்து தெரிவித்தும் மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்காகவும் வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. பெரியார் சிலை அருகே கூடிய தாவேக நிர்வாகிகள் நகரமைப்பு அலுவலர் சிந்தியாவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் தொகுதிக்கு வராத நிலையில் பதாகைகளை அகற்றுவது முறையில்லை என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பதாகைகள் அகற்றக்கூடிய பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. வேலூரில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் விவசாயிகளின் நலன் காக்க பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாகுபாடின்றி அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் மதுக்கடைகளை முழுமையாக மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்களை வலியுறுத்தி வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் உழவர் தின பேரணி நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை விராலிமலை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து மீது டிராவல்ஸ் வேன் மோதி விபத்தில் 16 பயணிகள் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து சாயல்குடி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து மீது அதே திசையில் பின்னால் வந்த டிராவல்ஸ் வேன் மோதியது. இதில் 2 வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்தன. காயமடைந்த 16 பயணிகளும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பேருந்து நிலையத்தில் உள்ள நவீன பொது கழிப்பிடம் முறையான பராமரிப்பின்றி உள்ளதால் அப்பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. தனியார் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் பல லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த கழிப்பிடம் தற்பொழுது கழிவுநீர் தேங்கியும் கடும் துர்நாற்றத்துடனும் காணப்படுகிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் மக்கள் மற்றும் வணிகர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நோய் தொற்று பரவும் அபாயமும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே மேலப்பட்டியில் 40 வயது பெண் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவரஞ்சனி என்பவரின் கணவர் திருச்சியிலும் அவரது மகன் வெளி மாநிலத்திலும் தங்கி பணிபுரியும் சூழலில் அவர் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் வீட்டருகே உள்ள கரும்பு தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது உடலில் கத்திக்குத்து காயங்கள் உள்ள நிலையில் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே புரட்டாசி மாத புரவி எடுப்பு திருவிழாவுக்கான மண் புரவிகள் தயாரிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பழையனூர் மற்றும் அழகுடியான் கிராமங்களில் 5 அடி உயரம் வரையிலான புரவிகள் தனித்தனி பாகங்களாக உருவாக்கப்பட்டு மணிகள், கயிறு அலங்காரத்துடன் கலைநயத்துடன் தயாரித்து வருகின்றன. வண்ணம் பூசப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள திருவிழாவுக்காக 100க்கும் மேற்பட்ட புரவிகள் தயாராகி வருவதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் மணிச்சம்பாளையம் காவிரி ஆற்றில் 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கதவணை பணிகள் 5 ஆண்டுகளாகியும் முடிவடையாமல் மந்தகதியில் நடைபெறுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் சுமார் 4000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த கதவணையை உடனடியாக கொண்டு வரனால 0.8 TMC தண்ணியை நம்ம சேகரிக்க முடியும். அதனால இந்த கிணறுகள் குட்டைகள் நீர்மட்டம் உயரும். இந்த பகுதியில் உள்ள நீர்வளம் அதிகரிக்கும். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் தெற்கு வாசல் பகுதியில் மேற்கூரை பூச்சு விழுந்தது. இதில் அங்கு பணியில் இருந்த காவலர் முத்துலட்சுமியின் கை மற்றும் கால்களில் காயமடைந்த நிலையில் முதல் உதவிக்கு பின் மேல் சிகிச்சைக்காக தேனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகப்பிரியா மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளை ஒட்டி நேற்று தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சர்வதேச செவிலியர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கலை போட்டிகள் நடத்தி செவிலியர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ராதபாளையம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் 80 செவிலியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் உள்ள தனியார் ICSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாததை கண்டித்து பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி முடிவுகள் வெளியான நிலையில் இப்பள்ளியில் முறைகேடு நடந்ததாக கூறி 90க்கும் மேற்பட்ட மாணவர்களின் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து பெற்றோர் நடத்திய போராட்டத்தால் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வருவாய்த்துறையினர் பள்ளி நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரை முன்னிலையில் 232 படைகளைச் சேர்ந்த 1412 வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக உள்ளனவா என அதிகாரிகள் சோதனையிட்டனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 படைகளைச் சேர்ந்த 415 பள்ளி வாகனங்கள் வருவாய் கோட்டாட்சியர் லெனின் முன்னிலையில் தணிக்கை செய்யப்பட்டன. இதில் 32 வாகனங்களில் சிறிய குறைபாடுகள் கண்டறியப்பட்டதால் அவற்றை உடனடியாக சரி செய்ய உத்தரவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பத்திரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி பக்தர்கள் அக்னிச்சட்டி மற்றும் மாவிளக்கு ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அம்பாள் வெள்ளி சிம்ம வாகனத்தில் தங்கக்குடம் வாளி ஏந்தி தீர்த்தமெடுக்கும் திருக்கோலத்துடன் வீதியுலா நடைபெற்றது. வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு புதிதாக ஆசிய சிங்கங்கள் கொண்டு வரப்பட்டன. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு புதிதாக 2 ஆசிய சிங்கங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் உலாவும் இடமான லயன் சஃபாரி 25 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தூர் உயிரியல் பூங்காவிலிருந்து 2 ஆசிய சிங்கங்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அதேபோல 2 எகிப்திய கழுகுகள் மற்றும் 1 செங்காட்டு கோழியும் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து நீர் யானை, நெருப்பு கோழிகள், அனகொண்டா பாம்புகள் இந்தூர் உயிரியல் பூங்காவிற்கு அனுப்பப்பட்டன.